ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். இன்று பரிசுத்த வாரத்தில் கேள்வி நாளை குறித்து பார்ப்போமா? கேள்வியின் நாள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்காக அவரிடம் வந்து கேள்வி கேட்ட நாளை கேள்வியின் நாள் என்று அழைப்பார். வேதாகமத்தில் ஆண்டவரை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும், அவரை கொலை குற்றத்திற்கு, அவரை சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்டார்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஞானமாய் ஆண்டவர் பதில் சொன்னதை நாம் இப்பொழுது பார்ப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை இதை பார்க்கலாம். அவரிடத்தில், ஆண்டவரே, நீர் என்ன அதிகாரத்தினால் இது இவ்வாறாக செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று முதலாவதாக கேள்வி கேட்டனர். ஆண்டவரும் அந்த கேள்விக்கு பதிலாக மறு கேள்வி கேட்டு அவரை மடக்கினார். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வார்களே, ஆனால் ஏன் தேவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று மக்கள் எல்லாரும் அவரை நம்புகிறார்கள். அப்ப மனுஷனால் உண்டாயிற்று என்று சொன்னால் அவனை ஏன் விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். அதனால் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக அவர்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்கிறார்கள். பிதாவினால் அதிகாரம் பெற்றவராக காணப்பட்டார். அவருடைய ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் அதிகாரம் உடையவராகவே காணப்பட்டபடியால் அவருடைய அதிகாரத்தின்படி அன்று பிதாவின் அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அவருடைய ஊழிய பாதையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு வருகிறார். இரண்டாவதாக, ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா நியாயம் அல்லதா என்று அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். இது அரசியல் சார்பாக அவரை குற்றப்படுத்தலாம் என்று கேட்கிறார்கள். 13ஆம் வசனத்துல, அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா நியாயம் அல்லவா என்று கேள்வி கேட்டார்கள். அவர் உடனே ஒரு பணத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவங்க ஒரு பணத்தை கொண்டு வந்து காமிக்காங்க. அதனுடைய சொரூபம் யாருடையதுங்காங்க, அது ராயனுடையது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ராயனுடையதே ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாலும் அவரிடத்தில் எந்த குற்றமும் காண முடியாதவராக அவர் சரியான பதிலை அங்கு சொல்லுகிறவராக காணப்பட்டார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு அதிகாரம் உடையவர்கள் நம்முடைய அரசியல் சார்பாக என்ன நமக்கு தீர்வை என்ன கொடுக்கிறாங்களோ அந்த தீர்வை வரிகள் எல்லாவற்றையும் நாம் சரியாக செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை பற்றி அவரிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் நம் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரனும் அதே போல் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். இவ்வாறாக 7 பேருக்கும் அவ மனைவியாக காணப்பட்டா. உயிர்த்தெழுதல் என்று வரும் பொழுது அவள் யாருடைய மனைவியாயிருப்பாள் என்று கேள்வி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் அதற்கு பதில் சொல்கிறார், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். அவர்கள் தேவதூதரை போல் இருப்பார்கள் என்று சொல்றாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துல காணப்படும் பொழுது அங்கு கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. எல்லாரும் தேவதூதர்களை போல காணப்படுவார்கள் என்று அவர்களுக்கு விவரமாக விளக்கமாக எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் வாயடைத்து பேசாமல் சென்றார்கள். அடுத்து அவரை விடல. 4ஆவதாக அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கற்பனைகளின் மிகவும் பிரதான கற்பனை எதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கும் ஆண்டவர்
10 கற்பனையும் சுருக்கமாக 2 கற்பனையாக அன்புதான் பிரதான கற்பனை என்று அவர் சொல்லுகிறார். 29ஆம் வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உருவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதற்கு இப்போ வேதபாரகன் சொல்றான், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். பிரதான கற்பனை அன்பு கூறுவது. அதாவது சிலுவையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேரிய ஒரு கோடு, குறுக்காக ஒரு கோடு என்று 2 கோடுகள் இணைந்து காணப்படும். அந்த நேராக கோடு இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேறியவராக பிதாவிடத்தில் அன்பு கூறுகிறவராக காணப்படுவது. குறுக்காக இருப்பது பிதா நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாமும் பிறனிடத்தில் அன்பு கூறுவது. இதுதான் இந்த சிலுவை. சிலுவையின் முக்கிய காரணமே அன்பு. சிலுவை என்றாலே அது அன்பின் சின்னம், அது வெற்றியின் சின்னம். ஆக சிலுவை மரணத்துக்கு இவரை எப்படியாவது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் இந்த 3 குழுவினரும் ஒருமனப்பட்டவர்களாக 4 கேள்விகளை இவரிடத்தில் கேட்டார்கள். அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அரசுக்கு எதிராக அரசுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? உயிர்த்தெழுதலின் போது அவள் யாருக்கு மனைவியாயிருப்பாள்? பிரதான கற்பனை எது? அப்படி என்று 4 கேள்விகளை கேட்டு ஆண்டவரை பரிசோதித்தனர். ஆண்டவர் ஞானமாய் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கேள்வி கேட்டவராக, பதில் சொன்னவராக அவர் காணப்பட்டார். இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவதற்கு நாம் அவரிடத்தில் ஞானமாய் அவர் எப்படி பதில் சொன்னாரோ அதுபோல நாமும் பதில் சொல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இவ்வுலகில் நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனா இது எல்லாவற்றிலிருந்து நாம் ஜெயம் கொள்வதற்கு நமக்கு ஞானம் அத்தியாவசியமானது. அப்படிப்பட்ட ஞானமும் அறிவும் புத்தியும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறபடியால் நாம் அவரை நோக்கி பார்த்து பிழைக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. கேள்வியின் நாளாகி இன்று ராஜா அப்பா, அன்று உம்மிடத்தில் கேட்ட 4 கேள்விகளையும் இன்று நாங்கள் அப்பா சிந்தித்து பார்த்தோம்ப்பா. உண்மையே இவ்வளவு சோதித்தார்கள் என்றால் தகப்பனே, மனிதர்களாகிய நாங்கள் எம்மாத்திரம் ராஜா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உண்மை போல வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எங்களை வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்தி முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.